இதில் என்ன பார்த்துறாங்க, சர்வரை பற்றி கதைச்சிருக்கிறோம், வெப்சைட்டை பற்றி கதைச்சிருக்கிறோம், அதோட இன்னொரு வேரை பற்றி கதைப்போம். வெப்சைட்டை பற்றி வெப் ப்ரௌசர்ன்னு சொல்கிறோம். முதலும் காய்ச்சிருக்கோம் வெப் ப்ரௌசர்ன்னு சொல்றது வலை உலாவி. இந்த வலை உலாவி என்றது ஒன்றும் இல்லை, நாங்க பார்க்குற இந்த கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இது போன்றது தான் சொல்றது. அப்ப வெப் ப்ரௌசர்ன்றது அது ஒரு டூல், ஒரு கருவி, அதை பயன்படுத்தி இந்த இணையதளங்களை அணுகுவோம். இது ஒரு சாஃப்ட்வேர். வெப் ப்ரௌசர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள். இந்த இணையதளங்களை அணுகி அங்க போய் சர்ச் பண்ண அணுகி அதை நமக்கு புரிகிற வகையில காட்டிக்கொள்ளுது. அப்ப அதை அணுகிறது இதன் மூலியமா தான் இந்த டூல், இந்த கருவியை பயன்படுத்தி அதை அணுகலாம். வெப்சைட் இருக்கு, நாங்க அதை எப்படி போய் பார்க்க போறோம், வெப்சைட் ஒன்று இருக்குது, எப்படி பார்ப்போம், இதுகளை பயன்படுத்தி தான் பார்ப்போம். அப்ப இதை சொல்றது வெப் ப்ரௌசர், வலை உலாவி என்று சொல்றது. கூகுள் குரோம் திறந்து ஒரு இதுல பார்ப்போம், ஒரு கூகுள் குரோம் திறந்து ஒரு வெப்சைட்டை பார்வையிட போறோம். அது எப்படி நடக்கும், ரைட்? ஒரு யூசர் எல்லாம் மாணவர், நீங்களாம் யூசர்ன்றது யாரு, அதை பயன்படுத்துறாள், மாணவரோ யாரோ. யூசர் வந்து ப்ரௌசரை கிளிக் பண்ணுவார், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவார். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி போட்டு தனக்கு என்ன பார்க்க போற ரிக்வெஸ்ட், இப்போ எக்ஸாம்பிள் ரிக்வெஸ்ட்ன்றது தனக்கு என்ன தேவை, எந்த வெப்சைட்ல பேர், இப்போ google.com அடிச்சா கூகுளுக்கு போகும், facebook.com அடிச்சா ஃபேஸ்புக்கு போகும், tiktok.com அடிச்சா டிக்டாக்கு போகும், சம்திங். அவருக்கு என்னத்த தேவையோ அதுதான் ரிக்வெஸ்ட், அவருக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி இங்க கொடுப்பார். இந்த ரிக்வெஸ்ட் எங்க போகும்னா சர்வர், நான் சொன்ன சர்வர் கணனிக்கு போகும். சர்வர் கணனி எங்க ரிக்வெஸ்ட்டை பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் பதில் அளிக்கும். அதுல இருந்து அந்த ரெஸ்பான்ஸை திரும்ப அனுப்பிவிடும், ரெஸ்பான்ஸ். பிறகு அது என்னத்துக்கு, ப்ரௌசருக்கு வரும். அங்க யூசர் அல்ல மாணவரோ ஸ்டூடெண்டோ யார் அங்க யூஸ் பண்றாங்க. அப்ப இதுதான் யூசர் என்ன செய்வார், கம்ப்யூட்டர்ல போவார், யூசர் என்ன செய்வார், கம்ப்யூட்டருக்கு போவார், ப்ரௌசர் கூகுள் க்ரோமோ ஃபயர்பாக்ஸோ சம்திங் ஏதாவது ஓப்பன் பண்ணுவார், ஒரு ரிக்வெஸ்ட்டை கேட்பார், அது சர்வருக்கு போகும், சர்வர் ரெஸ்பான்ஸ் தரும், அந்த ரெஸ்பான்ஸ் திரும்ப ப்ரௌசரால யூசரை வந்தடையும். இந்த ஒரு செயின், இந்த ஒரு ஃப்ளோவில் தான் இந்த வேலை நடக்கும். ஓகே, இவ்வளவும் பார்த்துட்டோம். இவ்வளவும் பார்த்த பிறகு இப்ப நாங்க ஹெச்டிடிபி, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் என்றதை என்னன்னு பார்ப்போம். ஹெச்டிடிபி இப்ப என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு ரெண்டு கணனி, ரெண்டோ இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட கணனியோ எவ்வாறு இந்த தரவோ இல்ல தகவலை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ், விதிமுறை. அப்ப ஹெச்டிடிபி என்றது வெப் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு இணையத்துக்கு இடையிலான ஒரு தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு பொறிமுறை தான் இந்த ஹெச்டிடிபி. இவர் ஹலோ வணக்கம் என்று கொண்டு சொன்னா இவர் அதை புரிந்து கொள்ளணும். இவர் புரிந்து கொண்டா தான் திரும்பவும் வணக்கம் என்ற ஒரு ரிப்ளை கொடுப்பார். அத மாதிரி ஹெச்டிடிபி என்றது இந்த வெப் கனெக்ஷன், அதாவது இணைய தொடர்பாடல், வெப் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தப்படுறதா இந்த ஹெச்டிடிபின்றது. வெப் ப்ரௌசருக்கு, வெப் ப்ரௌசர் நாங்க சொன்னாங்க, வெப் ப்ரௌசர் இந்த வலை உலாவிக்கும் இந்த வெப் சர்வருக்கும் இடையே தொடர்பாடல், ஒரு கம்யூனிகேஷன், இன்டர்நெட் இணைய தொடர்பாடல், இன்டர்நெட் கம்யூனிகேஷனை மேற்கொள்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு புரோட்டோகால், ஒரு நெறிமுறை தான் இந்த HTTP, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் சொல்றது, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர்னா சர்வர்ல இருக்கிற ஒரு இணையத்தை பயன்படுத்தி, இணையத்துல சர்வர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ், ஒரு குறிப்பிட்ட முகவரில் இருக்கிற அந்த வெப் பேஜ், வெப்சைட்டை அணுகிறதுக்கு இது பயன்படும். உதாரணமா நீங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போக போறீங்க, ஆட்டியாவது வீட்டுக்கு போறோம்னா அவங்களோட வீட்டோட சிட்டி நேம், வீட்டு இலக்கம், இந்த தேரு, அதுகளை தெரிஞ்சுதான் அந்த வீட்டை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அத மாதிரி இந்த யூஆர்எல் பயன்படுத்தி தான் இந்த சர்வர்ல இருக்கிற வெப் பேஜையோ அல்ல வெப்சைட்டையோ அது எங்க இருக்குதுன்றதை ஃபைன் பண்ணும். இப்போ யூஆர்எல்ல சரியா போட்டாதான் அந்த இடத்துக்கு போய் அதை அணுகும். ஓகே, அதுக்குத்தான் இது பயன்படுத்தப்படும். எஸ் www.google.com, https www.google.com. இந்த யூஆர்ல நாங்க கருதுவோம், பார்ப்போம், இந்த யூஆர்ல பார்ப்போம். எங்களுக்கு முதலே தெரியும் HTTPS என்றது, HTTPS என்றது இந்த சர்வர், இந்த ப்ரௌசருக்கும் இடையே எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி எந்த வகையில கம்யூனிகேட் பண்ணணும், அவ்வளவு செக்யூரா
போகணும். இதுல எஸ்ன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், எஸ் செக்யூர். ஹெச்டிடிபி முதல் பார்த்துனாங்க. இதுல எஸ் வந்தா செக்யூர், கொஞ்சம் பாதுகாப்பு கூட. அப்ப ப்ரௌசருக்கு சர்வருக்கு முடிய கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி பாதுகாப்பாக கம்யூனிகேட் பண்றதுன்றதை ஹெச்டிடிபிஎஸ் பார்த்துக்கொள். அடுத்தது WWW வேர்ல்டு வைடு வெப். WWWன்றது இணையத்தின சேவையில் பார்த்துனாங்க. எல்லாமே அங்க இருக்கிற இதுகள்லாம் பயன்படுத்தப்படும். ஆனா இப்பத்த காலத்துல கட்டாயம் WWWன்றதை பயன்படுத்தி தான் நாங்கள் இதை பாவிக்கணுமான்ட்டா இல்லை, நேரடியாக google.com டைப் பண்ணிட்டு போகக்கூடியதா இருக்கு. இப்ப ஒன்றுக்கு வரும் google.com. google.com என்னண்டா இதை சொல்றது டொமைன் நேம் என்று சொல்ற. டொமைன் நேம் என்றா ஆள்கள பெயர். ஆள்கள பெயர் என்ற டொமைன் நேம். இப்போ எங்களுக்கு HTTPS தெரியும், www தெரியும். google.com டொமைன் ஆள்கள பேர் என்னண்டா ஒரு தனித்துவமா. இப்ப எங்களுக்கு நெட்ல போய் google.com அடிச்சா அந்த கூகுள் சம்பந்தமான ஒரு லோகோவும் அந்த ஒரு சர்ச் பாக்ஸும் வருது. இது கூகுளுக்குரியது. இதே நேம்ல வேற யாரும் இருந்தா நாங்க டைப் பண்ணிக்க நெட் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப ஆள்கள பேர்ன்றது கட்டாயமா தனித்துவமா இருக்கும். ஒரு பேர் ஆள்கள பேர் இருந்துச்சுன்னா அந்த நேம்ல அது மட்டும்தான் இருக்கணும், வேற ஒன்று இருக்கல. அப்ப இது ஒரு தனித்துவமான ஒன்று. இதை மாதிரி தான் இனி அங்கால ஸ்லாஷ் போட்டு கொஞ்சம் விஷயங்கள் நாங்க என்னென்ன எழுதுறோமோ அதெல்லாம் அங்கால ஸ்லாஷ் போட்டு சிலதுகள் வரும், அதெல்லாம் பார்த்து வரிசைகள் சொல்லும், உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ யூஆர்எல்ன்றது ஓகே, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இப்போ யூஆர்எல்ன்றது என்னன்னா இந்த வெப் சர்வரோ இல்லை இந்த வெப் சர்வரோ இந்த WWW எதுலேயோ இருக்கின்ற அந்த ஒரு ரிசோர்ஸ், அந்த வளத்தை எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதா இருந்தால் சரி, ஈஸியாக எங்களால் அக்சஸ் பண்ணி அதை ஃபைன் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுக்கு பயன்படுத்தப்படுற முகவரி தான் இந்த யூஆர், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்றது. ஓகே.